சூரா யாசீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். யாசீன். ஞானம் நிரம்பிய இக்குர்ஆன் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீர் நம் தூதர்களில் உள்ளவராவீர். நேரான பாதை மீது இருக்கின்றீர். இது யாவரையும் மிகைத்தோன் கிருபையுடையவனால் இறக்கி அருளப்பட்டதாகும். தங்களின் மூதாதையர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சமூகத்தாருக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டது. அவர்கள் அலட்சியமாக மறந்தவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களின் அநேகர் மீது அவர்களுக்கு வேதனை உண்டு என்ற அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகிவிட்டது. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் விலங்கு சங்கிலிகளை ஆக்கிவிட்டோம். அவை மோவாய்க்கட்டைகள் வரையில் இருக்கின்றன. ஆகவே குனிய முடியாதவாறு அவர்கள் தலை உயர்த்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாம் ஆக்கிவிட்டோம். பின்னர் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள். அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமே. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் குர்ஆனாகிய நல்லுபதேசத்தை பின்பற்றி மறைவில் அர்-ரஹ்மானை அஞ்சுகின்றாரே அவருக்குத்தான். ஆகவே அத்தகையவருக்கு மன்னிப்பை கொண்டும் கண்ணியமாக கூலியை கொண்டும் நீர் நன்மாராயம் கூறுவீராக. நிச்சயமாக நாமே மரணித்தோரை மறுமையில் உயிர்ப்பிக்கிறோம். அவர்கள் முற்படுத்தியவற்றையும் அவர்கள் மரணித்த பின்னும் நன்மையை சேர்த்து வைக்கின்ற அவர்களின் நற்செயல்களான அடிச்சுவடுகளையும் நாம் எழுதுகிறோம். ஒவ்வொரு பொருளை பற்றியும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் தெளிவான ஏட்டில் கணக்கெடுத்து பதிந்து வைத்திருக்கின்றோம். இன்னும் நபியே, ஓர் ஊர்வாசிகளை அவ்வூராரிடம் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்தபோது நடந்ததை உதாரணமாக அவர்களுக்கு கூறுவீராக. நாம் அவர்களிடம் 2 தூதர்களை அனுப்பிய போது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே 3வது தூதரை கொண்டு அவ்விருவரையும் நாம் வலுப்படுத்தினோம். ஆகவே இவர்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்களாவோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறு இல்லை. அர்-ரஹ்மான் உங்கள் மீது யாதொன்றையும் இறக்கி வைக்கவும் இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள்தாம் என்பதை எங்கள் இரட்சகனே நன்கறிவான் என்று கூறினார். மேலும் எங்கள் மீது அல்லாஹுடைய தூதை பகிரங்கமாக எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை இல்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அந்த மக்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை துர்ச்சகுணமாகவே கருதுகின்றோம். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் உங்களை திட்டமாக நாம் கல்லால் எறிவோம். அன்றியும் எம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்து கொள்ளும் என்று கூறினார்கள். அதற்கு தூதனுப்பப்பட்டவர்கள் கூறினார்கள், உங்கள் துர்ச்சகுணம் உங்களிடத்தில்தான் இருக்கின்றது. உங்களுக்கு நற்போதனை செய்வதையா துர்ச்சகுணமாக கருதுகிறீர்கள்? அப்படி அல்ல, நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தாராகவே இருக்கிறீர்கள். மேலும் அப்பட்டணத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்தோடி வந்து அப்பட்டணவாசிகளிடம், என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் இத்தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறினார். உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்காதவர்களான இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். மேலும் இவர்கள் நேர்வழி போதனை செய்பவர்கள் மட்டும் அல்ல, இவர்கள் அல்லாஹ்வினால் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் கூறினார். என்னை படைத்தானே, அத்தகையவனை நான் வணங்காதிருக்க எனக்கென்ன இருக்கிறது? அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவனை அன்றி வேறு வணங்கப்படுபவர்களை என் வணக்கத்திற்குரியவர்களாக நான் எடுத்துக்கொள்வேனா? அர்-ரஹ்மான் யாதொரு இடரை எனக்கு நாடினால் இவர்களின் பரிந்துரை எதற்கும் எனக்கு பயனளிக்காது. அதிலிருந்து என்னை இவர்கள் விடுவிக்கவும் மாட்டார்கள்.
ஆகவே அல்லாஹ்வை தவிர்த்து இவர்களை வணங்கினால் அப்போது நிச்சயமாக நான் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பேன். நிச்சயமாக நான் உங்கள் இரட்சகனையே விசுவாசித்திருக்கின்றேன், ஆதலால் நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள் என்று கூறினார். எனினும் அச்சமூகத்தார் அவரை கொலை செய்துவிட்டனர். ஆகவே நீர் சுவனபதியில் நுழைவீராக என அவருக்கு கூறப்பட்டது. சுவனபதி நுழைந்த அவர், என்னுடைய சமூகத்தார் எனக்கு கிடைத்த இப்பாக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார். என் இரட்சகன் என்னை மன்னித்து மிக்க கண்ணியமானவர்களில் ஒருவனாகவும் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார். மேலும் அவரை கொலை செய்ததற்கு பின்னர் அவருடைய சமூகத்தவர் மீது வானத்திலிருந்து அவர்களை அழிக்க யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை. அவ்வாறு இறக்கி வைப்பவர்களாகவும் நாம் இல்லை. அவர்களின் அழிவு ஒரே ஒரு பயங்கர சப்தத்தை தவிர வேறு இல்லை. அப்பொழுது அவர்கள் நூர்ந்து சாம்பலாகிவிட்டவர்கள் ஆயினர். அந்தோ அடியார்கள் மீது கை செய்தமே, அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்யாமல் இருந்ததில்லை. அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கிறோம். நிச்சயமாக அழிந்துவிட்ட அவர்கள் இவர்கள் பால் திரும்ப மாட்டார்கள் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக ஒன்று திரட்டப்பட்டு நம்மிடம் முன்னிலைப்படுத்துபவர்களை தவிர வேறில்லை. இறந்த பொட்டலான பூமியும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சி ஆகும். அதனை நாம் மழையை கொண்டு உயிர்ப்பிக்கிறோம். இன்னும் அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம். அப்போது அதிலிருந்துதான் அவர்கள் உண்ணுகிறார்கள். இன்னும் அதில் நாம் பேரீச்சை திராட்சைகளில் இருந்து தோட்டங்களை அமைத்தோம். அதில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடவும் செய்கின்றோம். அதன் கனிவர்க்கங்களிலிருந்து அவர்கள் உண்ணுவதற்காக இவைகளை படைத்தோம். அவர்களுடைய கைகள் அதை செய்யவில்லை. ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? பூமி முளைப்பித்தவற்றிலிருந்தும் மனிதர்களாகிய அவர்கள் தம்மிலிருந்து அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகளை அவை ஒவ்வொன்றையும் படைத்தானே, அவன் மிக தூய்மையானவன். இரவும் அவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அதிலிருந்து பகலை நாம் கலற்றுகின்றோம். அப்போது இவர்கள் இருளில் ஆகிவிடுகிறார்கள். சூரியனும் அதற்குரிய தங்கும் இடத்தின் பால் அது சென்று கொண்டிருக்கிறது. இது யாவரையும் மிகைத்தவன் நன்கறிந்தவன் ஏற்படுத்தியதாகும். இன்னும் சந்திரனை உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்சங்குளையின் குச்சி போல் அது மீண்டு விடும் வரையில் அதற்கு நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். சூரியன் அதற்கு சந்திரனை அணுகி பிடிக்க முடியாது. இரவு பகலை முந்தவும் முடியாது. இவ்வாறு கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனது வட்டத்துக்குள் நீந்தி செல்கின்றன. இன்னும் நாம் அவர்களுடைய சந்ததியினரை சகலவற்றாலும் நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் ஏற்றி சுமந்து காப்பாற்றினோம் என்பதும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகும். அதை போன்று அவர்கள் ஏறி செல்கின்றவைகளையும் நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம். மேலும் நாம் நாடினால் அவர்களை கடலில் மூழ்கடித்து விடுவோம். அது சமயம் அபயக்குரலிடும் அவர்களை காப்பாற்றுவோர் ஒருவரும் இரார். அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். என்றாலும் நம்மிடமிருந்துள்ள அருளால் கடலிலும் கரையிலும் நாம் நடத்தி செல்கின்றோம். இன்னும் ஒரு காலம் வரை அவர்கள் சுகம் அனுபவிப்பதற்காக விட்டு வைக்கிறோம். இன்னும் நீங்கள் கிருபை செய்யப்படுவதற்காக உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அவர்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளில் எந்த ஒரு அத்தாட்சி அவர்களிடம் வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அல்லாஹ் நாடி இருந்தால் எவர்களுக்கு அவன் உணவளித்து விடுவானோ அவர்களுக்கு நாங்கள் உணவளிப்போமா? நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலின்றி வேறில்லை என்று விசுவாசிகளிடம் நிராகரிப்போர் பரிகாசமாக கூறுகின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் நீங்கள் கூறும் தண்டனை பற்றி அந்த வாக்குறுதி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இதனை பற்றி அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அது அவர்களை பிடித்து கொள்ளும். அப்போது அவர்கள் தங்களுக்குரிய சாதக பாதகம் பற்றிய மரணோபதேசம் கூற சக்தியும் பெற மாட்டார்கள்.
தங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி செல்லவும் மாட்டார்கள், அதற்குள் அழிந்து விடுவார்கள். மேலும் சூர் என்னும் குழல் ஊதப்படும். உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளியேறி தங்கள் இரட்சகன் பால் விரைந்து நடப்பார்கள். அந்நாளின் அமளியை கண்டு மதி இழந்து, எங்களுடைய நாசமே, எங்களை எங்கள் சமாதிகளாகிய தூங்கும் இடங்களிலிருந்து எழுப்பியவர் யார் என்று கேட்பார்கள். அதற்கு மலக்குகள் அவர்களிடம், அர்-ரஹ்மான் உங்களுக்கு வாக்களித்ததும் தூதர்கள் உங்களுக்கு உண்மை என எடுத்து கூறியதும் இதுதான் என்று கூறுவார்கள். அது ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறொன்றுமாக இருக்காது. அப்பொழுது அவர்கள் அனைவரும் நம்மிடம் ஒன்று திரட்டப்பட்டு கேள்வி கணக்கிற்காக முன்னிலைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். எனவே அந்நாளில் எந்த ஆத்மாவும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளுக்கன்றி வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். நிச்சயமாக சுவனவாசிகள் அந்நாளில் தங்கள் காரியத்தில் மகிழ்ச்சியுடையோராக இருப்பார். அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் உள்ள கட்டில்களின் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு விதவிதமான கனிவர்க்கங்கள் உண்டு. இன்னும் அவர்கள் வேண்டுவன யாவும் அவர்களுக்கு உண்டு. அவர்களை நோக்கி நிகரற்ற அன்புடைய இரட்சகனின் சொல்லாத சாந்தி உண்டாகுக என்று கூறுதல் உண்டு. மேலும் குற்றவாளிகளே, இன்றைய தினத்தின் நீங்கள் நல்லோரிலிருந்து பிரிந்து விடுங்கள் என்று கூறப்படும். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? என்னையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழியாகும் என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? உங்களில் பெருந்தொகையினரை அவன் நிச்சயமாக வழிகெடுத்தும் விட்டான். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இருக்கவில்லையா? இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்களே அந்த நரகம். இதனை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இன்றைய தினம் இதில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று கூறப்படும். இன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகளை பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி கூறும். மேலும் நாம் நாடியிருந்தால் அவர்களுடைய கண்களை போக்கி குருடாக்கி இருப்போம். பின்னர் தப்பித்துக் கொள்ளும் வழியின் பால் அதை கடக்க முந்தி இருப்பார்கள். அப்போது அவர்கள் உண்மை வழியை எவ்வாறு பார்ப்பார்கள்? இன்னும் நாம் நாடியிருந்தால் அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் உருவத்தை மாற்றி கல்லாகவோ மற்ற ஜடப்பொருளாகவோ ஆக்கியிருப்போம். அது சமயம் அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், பின் திரும்பவும் மாட்டார்கள். எவரை நாம் வயோதிகராக்கி வயதை நீட்டி விடுகிறோமோ அவரை படைப்பில் வாலிபத்திற்கு பிறகு முதுமையையும் பலத்திற்கு பிறகு பலவீனத்தையும் கொடுத்து தலைகீழாக மாற்றி விடுகின்றோம். இதனை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களா? நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதையை இயற்ற கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு அவசியமானதும் இல்லை. இது நல்லுபதேசமும் தெளிவான குர்ஆனுமே தவிர வேறில்லை. அக்குர்ஆனானது உயிரோடு உண்மையை ஏற்று பொய்யை மறுக்கும் உள்ளத்துடன் இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நிராகரிப்போர் மீது தண்டனையை பற்றி வாக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறக்கப்பட்டது. நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து நிச்சயமாக நாம் அவர்களுக்காக ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் காணவில்லையா? பின்னர் அவர்கள் அவற்றுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். அவைகளை இலகுவான முறையில் அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியும் நாம் செய்தோம். அவைகளில் அவர்கள் வாகனமாக ஏறக்கூடியவைகளும் இருக்கின்றன. அவர்கள் அவற்றிலிருந்து உண்ணவும் செய்கிறார்கள். இன்னும் அநேக பயன்களும் பானங்களும் அவர்களுக்கு அவைகளில் இருக்கின்றன. எனவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இன்னும் அல்லாஹ்வை அன்றி அவற்றால் தங்களுக்கு உதவி செய்யப்படக்கூடும் என்பதற்காக அவர்கள் வணக்கத்திற்குரிய வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றல் பெற மாட்டார்கள். ஆயினும் மறுமையில் அவர்கள் இவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும் முன்னிலைப்படுத்தப்படும் படையினர் ஆவர். நபியே, உமக்கு விரோதமாக கூறப்படும் அவர்களுடைய கூற்று உம்மை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இதயங்களில் மறைத்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நாம் நன்கறிவோம். மனிதன் அவனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நிச்சயமாக நாம் படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? பின்னர் திடீரென அவன் பகிரங்கமாக தர்க்கிக்க கூடியவனாக இருக்கிறான்.
மேலும் அவன் தன்னுடைய படைப்பை தான் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை மறந்துவிட்டு ஓர் உதாரணத்தையும் நமக்காக அவன் கூறுவான். எலும்புகளை அவை மக்கி போன நிலையில் உயிரூட்டுபவன் யார் என்று அவன் கேட்கிறான். நபியே, அதற்கு நீர் கூறுவீராக, முதன்முறையில் அதனை படைத்தானே, அத்தகையவனே அதனை உயிர்ப்பிப்பான். அவன் ஒவ்வொரு படைப்பை பற்றியும் நன்கறிகிறவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களுக்காக பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான். அப்போது அதிலிருந்து நீங்கள் நெருப்பை மூட்டுகிறீர்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தானே, அத்தகையவன் அவர்களை போன்றதை படைக்க சக்தி பெற்றவனாக இல்லையா? ஏன் இல்லை? அவன் ஆற்றல் உடையவன். நிச்சயமாக அவனை மிக பெரும் படைப்பாளன், நன்கறிகிறவன். அவன் யாதொரு பொருளை படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக என்று கூறுவதுதான். உடனே அது ஆகிவிடும். ஆகவே சகலவற்றின் அதிகாரம், ஆட்சி எவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அத்தகையவனே மிக பரிசுத்தமானவன். மேலும் அவன் பாலே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.